வெல்கம் டு ஜாஸ் சிம்பிள் குக்கிங். இன்றைக்கி நாம் சிக்கன் பிரெட் ரோல் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணி அதில் ஆளுங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக கிடைக்கும். வாங்க சிக்கன் பிரெட் ரோல் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். சிக்கன் பிரெட் ரோல் பண்ணுறதுக்காக நான் இங்கே 250 கிராம் எலும்பில்லாத சிக்கன் எடுத்து வச்சுருக்கேன். இப்போ இதில் 1/4 ஸ்பூன் மஞ்சள் தூள், 1/2 ஸ்பூன் மிளகாய் தூள், தேவைக்கேற்ப உப்பு சேர்த்துட்டு இது நல்லா கலந்து விட்டுக்கலாம். இப்போ இது நல்லா கலந்து விட்டாச்சு. இது இப்போ நாம் வேக வச்சிடலாம். அதுக்காக ஸ்டவ் ஆன் பண்ணி ஒரு கடாயை வச்சுக்கோங்க. இப்போ நாம் சிக்கனை சேர்த்துடலாம். இப்போ இதில் 1/4 கப் போல் தண்ணி சேர்த்துடலாம். சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இப்போ நல்லா கலந்து விட்டாச்சு. இப்போ மூடி வச்சு இதை வேக விட்டுடலாம். ஃப்ளேமை மீடியமில் வச்சுக்கோங்க. இப்போ இது தண்ணியெல்லாம் நல்லா வற்றி வரணும். அது வரைக்கும் நம்ம இதை வேக வச்சிடலாம். நல்லா கலந்து விட்டதுக்கப்புறமா இப்போ நாம் மூடி வச்சிடலாம். பாருங்கள், தண்ணியெல்லாம் நல்லா வற்றிடுச்சு, சிக்கனும் நல்லா வெந்திருக்கு. இப்போ நாம் ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிடலாம். இப்போ நாம் இதை நல்லா ஆற வச்சிடலாம். இப்போ சிக்கன் நல்லா ஆறிடுச்சு. இப்போ சிக்கனை இப்படி சின்ன சின்ன பீஸாக பிச்சு வச்சுக்கோங்க. பாருங்க, இந்த மாதிரி பண்ணிக்கோங்க. இப்போ எல்லா சிக்கன் துண்டுகளையும் இதே மாதிரி பிச்சு வச்சாச்சு. பாருங்க, இந்த மாதிரி பண்ணிக்கோங்க. இது இப்போ சைடில் இருக்கட்டும். அதுக்கப்புறமா ஸ்டவ் ஆன் பண்ணி ஒரு கடாய் வச்சுக்கோங்க. அதில் 2 ஸ்பூன் போல் எண்ணெய் சேர்த்துக்கோங்க. எண்ணெய் சூடானதும் இப்போ இதில் 1/2 ஸ்பூன் ஜீரகம் சேர்த்துக்கலாம். கூடவே ஒரு பச்சை மிளகாய் சின்னதாக கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு இது லைட்டாக வதக்கி விட்டுடலாம். இப்போ ஜீரகம் நல்லா பொரிஞ்சு வந்ததும் இப்போ இதில் வெங்காயம் சேர்த்துடலாம். நான் ஒரு பெரிய வெங்காயம் சின்னதாக கட் பண்ணி சேர்த்துருக்கேன். சேர்த்துட்டு இது ஒரு 2 நிமிஷத்துக்கு நல்லா வதக்கிடலாம். இப்போ வெங்காயம் நல்லா வதங்கி சாஃப்டாக வந்திருக்கு. இப்போ நாம் இதில் 1/2 ஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுது சேர்த்துடலாம். சேர்த்துட்டு இஞ்சி பூண்டோட பச்சை வாசனை போகிற வரைக்கும் இது நல்லா வதக்கி விட்டுடலாம். இப்போ இஞ்சி பூண்டோட பச்சை வாசனை எல்லாம் போயிடுச்சு. இப்போ இதில் ஒரு பாதி போல் கேரட் கிரேட் பண்ணி வச்சுருக்கேன். அதை இப்போ சேர்த்துடலாம். அதுக்கப்புறமா ஒரு சின்ன துண்டு முட்டைக்கோசை நான் சின்னதாக கட் பண்ணியிருக்கேன். அதை இப்போ சேர்த்துடலாம். கூடவே பாதி போல் குடமிளகாய் அதுவும் சின்னதாக கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு இது நல்லா வதக்கிக்கலாம். இது ஒரு 2 நிமிஷத்துக்கு நல்லா வதக்கிக்கோங்க. இப்போ காயெல்லாம் ஓரளவுக்கு வதங்கினதுக்கப்புறமா இப்போ இதில் 1/4 ஸ்பூன் மஞ்சள் தூள், 1/2 ஸ்பூன் மிளகுத்தூள், 1/2 ஸ்பூன் மிளகாய்த்தூள், 1/4 ஸ்பூன் கரம் மசாலா, அதுக்கப்புறமா கொஞ்சமாக உப்பு. நம்ம சிக்கன் வேக வைக்கும் போது சேர்த்துருந்தோம், அதனால் பார்த்து சேர்த்துக்கோங்க. இப்போ இதெல்லாம் சேர்த்து 1 நிமிஷத்துக்கு நல்லா வதக்கி விட்டுடலாம். இப்போ மசாலாவோட பச்சை வாசனை எல்லாம் போயிடுச்சு. இப்போ நாம் இதில் 1/2 ஸ்பூன் சில்லி சாஸ் சேர்த்துடலாம். அதுக்கப்புறமா 1/2 ஸ்பூன் சோயா சாஸ் சேர்த்துக்கலாம். கூடவே 1 ஸ்பூன் டொமேட்டோ சாஸ் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இது 1 நிமிஷத்துக்கு நல்லா வதக்கி விட்டுக்கலாம். இப்போ சாஸெல்லாம் சேர்த்து 1 நிமிஷம் நல்லா வதக்கியாச்சு. இப்போ நாம் இதில் நம்ம வேக வச்ச சிக்கனை சேர்த்துடலாம். சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கோங்க.
சிக்கன் சேர்த்து ஒரு 2 நிமிஷத்துக்கு நல்லா வதக்கிக்கோங்க. உப்பு வந்து செக் பண்ணி பார்த்துக்கோங்க. கம்மியாகிடுச்சுன்னா சேர்த்துக்கோங்க. இப்போ 2 நிமிஷம் போல் ஆயிருக்கு. இப்போ நாம ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிடலாம். இப்போ இதை வந்து இன்னொரு பாத்திரத்துக்கு மாற்றிடலாம். இப்போ இது வந்து நல்லா ஆறட்டும். இப்போ நம்ம இதை சைடில் எடுத்து வச்சிடலாம். அதுக்கப்புறமா ஒரு சப்பாத்தி கல் எடுத்துக்கோங்க. இப்போ தேவைக்கேற்ப பிரெட் எடுத்துக்கலாம். அதோட ஓரங்களை வந்து ஒரு கத்தி வச்சு இப்படி கட் பண்ணிக்கலாம். நாம கட் பண்ணி வச்சிருக்கிற பிரெட்டோட ஓரங்களை வந்து ஒரு பாத்திரத்தில் எடுத்து வச்சுக்கலாம். நாம கட் பண்ணி வச்சிருக்கிற பிரெட்டோட ஓரங்களை வச்சு பிரெட் க்ரம்ஸ் தயார் பண்ணிடலாம். அதுக்காக ஒரு மிக்ஸி ஜார் எடுத்துக்கோங்க. அதில் வந்து நம்ம கட் பண்ணி வச்சிருக்கிற பிரெட் பீசஸை சேர்த்துடலாம். சேர்த்துட்டு இது வந்து நல்லா பவுடர் பண்ணிக்கலாம். பாருங்க, இந்த மாதிரி பவுடர் பண்ணிக்கோங்க. இப்போ இதை வந்து சைடில் எடுத்து வச்சிடலாம். அதுக்கப்புறமா பிரெட்டோட ஓரங்களை ஒட்டுறதுக்காக நான் இங்கே ஒரு பவுலில் தண்ணி எடுத்து வச்சுருக்கேன். இது இப்போ எடுத்து வச்சிடலாம். இப்போ எல்லாமே தயாராக இருக்குது. பிரெட்டு, தண்ணி, அதுக்கப்புறமா சிக்கன் ஃபில்லிங். முதல்ல ஒரு பிரெட் எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறமா ஒரு சப்பாத்தி கட்டையை வச்சு 2-3 தடவை இப்படி நல்லா தேய்ச்சிக்கோங்க. இப்போ நாம் எடுத்து வச்சிருக்கிற தண்ணியில் கொஞ்சமாக எடுத்து பிரெட்டோட 4 சைட்லேயும் லைட்டாக ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுக்கலாம். அதுக்கப்புறமா நம்ம தயார் பண்ணி வச்சிருக்கிற சிக்கன் கலவையில் 2 ஸ்பூன் போல் எடுத்து பிரெட்டு மேலே வச்சு மெதுவாக ரோல் பண்ணிக்கோங்க. இப்போ அதோட ஓரங்களை வந்து லைட்டாக இப்படி அமர்த்தி விட்டுக்கோங்க. பாருங்க, ரெடி ஆயிட்டு. இதை வந்து இப்போ ஒரு பாத்திரத்தில் எடுத்து வச்சிடலாம். இப்போ இதே மாதிரியே எல்லாம் தயார் பண்ணி வச்சிடலாம். முதல்ல பிரெட்டை வந்து நல்லா சப்பாத்தி கட்டி வச்சு நல்லா தேய்ச்சிக்கோங்க. அதுக்கப்புறமா சிக்கன் ஃபில்லிங்கை வச்சிடலாம். இப்போ அதோட ஓரங்களை தண்ணி வச்சு லைட்டாக நனைச்சி விட்டுக்கலாம். இப்போ இதை வந்து மெதுவாக ரோல் பண்ணிக்கலாம். இப்போ அதோட ஓரங்களை வந்து இப்படி கையை வச்சு லைட்டாக அமர்த்தி விட்டுக்கோங்க. பாருங்க, இதே மாதிரி எல்லா பிரெட்டையும் பண்ணியாச்சு. நான் வந்து ஒயிட் பிரெட்லேயும் பண்ணியிருக்கேன், ப்ரௌன் பிரெட்லேயும் இந்த மாதிரி ஒரு 4 போல் பண்ணியிருக்கேன். இது இப்போ சைடில் வச்சிடலாம். அதுக்கப்புறமா இது கோட் பண்ணி பொரிக்கிறதுக்காக ஒரு பவுலில் 4 முட்டை எடுத்துக்கோங்க. அதில் கொஞ்சம் உப்பு சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கோங்க. நல்லா கலந்து விட்டாச்சு. இப்போ நாம் இதை சைடில் எடுத்து வச்சிடலாம். இப்போது எல்லா பிரெட் ரோலையும் வந்து நம்ம கோட் பண்ணி வச்சிடலாம். இதில் ஒரு பிரெட் எடுத்து நம்ம முட்டை கலவையில் வச்சு நல்லா டிப் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறமா பிரெட் க்ரம்ஸில் போட்டு நல்லா புரட்டிக்கோங்க. இதை வந்து ஒரு தட்டில் எடுத்து வச்சிடலாம். பிரெட் ரோலை வந்து முட்டையில் போடும்போது உடனே டிப் பண்ணி எடுத்துக்கோங்க. இல்லைன்னா பிரெட் வந்து ரொம்ப சாஃப்ட் ஆயிரும். சாஃப்ட் ஆகிட்டுனா பிரெட் வந்து பிஞ்சு வந்துடும். அதனால் உடனே முக்கி எடுத்துருங்க. இப்போது எல்லா பிரெட் ரோலும் தயாராகிட்டு இப்போ நம்ம இதை எண்ணெயில் போட்டு பொரிச்சு எடுத்துடலாம். அதுக்காக ஸ்டவ் ஆன் பண்ணி ஒரு கடாய் வச்சுக்கோங்க. அதில் முங்கி பொரியிற அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கோங்க. எண்ணெய் நல்லா சூடானதும் நம்ம தயார் பண்ணி வச்சுருக்கிற பிரெட் ரோலை வந்து ஒன்றா சேர்த்துடலாம். ஃப்ளேமை வந்து மீடியமில் வச்சுக்கோங்க. இப்போ ஒரு சைடு பொரிஞ்சதும் நம்ம இதை வந்து திருப்பி போட்டுக்கலாம். இப்போ 2 சைடும் நல்லா பொரிஞ்சிட்டு இப்போ நாம் இதை எண்ணெயிலிருந்து எடுத்துடலாம். இப்போ இதே மாதிரியே மிச்சம் இருக்கிறதையும் போட்டு பொரிச்சு எடுத்துடலாம்.
இப்போ இது வந்து நல்ல ஃப்ரை ஆனதும் நாம் எண்ணெயிலிருந்து எடுத்துடலாம். அவ்வளோதான், நம்ம சிக்கன் பெட் ரோல் ரெடி ஆயிட்டு. இது ஒரு சூப்பரான ஈவினிங் ஸ்நாக். இது வந்து பிரேக்ஃபாஸ்ட்டாக கூட எடுத்துக்கலாம். பாருங்கள், வெளியே நல்லா முறுமுறுன்னு வந்திருக்கு, உள்ளே நல்லா வெந்திருக்கு. கண்டிப்பாக வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.